கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய வசனத்தின்படி பேசுவாராக. இந்த நாளிலும் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய நேரங்கள் முழுவதுமாய் பிதாவோடு கூட தனித்திருக்கும்படியாக அவர் கொடுத்திருந்ததை நாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பார்க்க முடியும். ஆண்டவர் ஜனங்களோடு இருந்தார், ஆண்டவர் சீஷர்களோடு இருந்தார், ஆண்டவர் தாம் நேசித்த ஜனங்களோடு கூட தரித்திருந்தார். இப்படி பல இடங்களிலே ஆண்டவர் எல்லாரோடு இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு அவர் மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ணுவதற்கு கடந்து போனதையும் நாம் பார்க்க முடியும். வனாந்திரத்திற்கு அவர் கடந்து போனதையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரோடு இருந்தாலும் சரி, ஜெபிக்கும்படியாக நீங்கள் தனித்திருப்பது நல்லதென்பதை மறந்து போய்விடாதீர்கள். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பாக தான் ஆண்டவர் 5000 பேரை தம்முடைய 5 அப்பத்தை கொண்டு 2 மீன்களை கொண்டு கர்த்தர் போஷித்திருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தர் டயர்டாகலை. வசனத்தை உபதேசத்தை கொடுத்து கர்த்தர் டயர்டாகலை. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்குள்ளே கடந்து போனது, வசனங்கள் கடந்து போனது. எல்லாம் முடிந்த பின்பு ஆண்டவர் மலையின் மீது ஏறினார். அடுத்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு பின்பு அவர் தனித்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆமாங்க, அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிதாவோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவமாய் தான் இருந்தது. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட, திரியேக தெய்வத்தோடு கூட, பிதாவோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து செல்லுங்கள். அங்கே தான் நமக்கு இளைப்பாறுதல், அங்கே தான் சமாதானம், அங்கே தான் ஆறுதல், அங்கே தான் சந்தோஷம், அங்கே தான் சமாதானம், அங்கே தான் கள்ளங்கபடற்ற அன்பு, அங்கே தான் நிறைவான அன்பு. அந்த அன்பினால் நிரப்பப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எதையும் தாங்கி கடந்து செல்வதற்கு வேண்டிய பலனை தேவ சமூகத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தனித்து தேவ சமூகத்துக்கு முன்பாக வந்து கடந்து நிற்க, எத்தனை மனிதர்களோடு இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகளோடு இருந்தாலும் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்கிற உணர்வையும் எண்ணத்தையும் தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிற நேரங்கள் பெருகட்டும். தேவனோடு கூட தனித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.